எல்லாருடைய ஆசையுமே ஒரு நிரந்தர, சொந்தமான ஒரு வீடு வேணுங்கிறது தான். அந்த வீட எப்படி அடையலாம்? சொத்து இருக்கவங்க இருக்கிற இடத்த வித்துட்டு வீடு கட்டுறாங்க. சொத்து இல்லாதவங்க லோன வாங்கி வீடு கட்டுறாங்க. ஆனா, அவங்களோட ஆசையே அந்த வீடு தான். அத பத்திய ஒரு கதை தான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். ஹாய், ஹலோ, வணக்கம். உங்களிடம் இக்கதையை பகிர்வது உங்கள் அன்பு தோழி விஜயா. வாங்க கதைக்குள்ள போலாமா? அம்மா மனசு. யார் எழுதுனதுன்னு தெரியுமா? என். தெய்வசிகாமணி. மஞ்சுவும் சாமிநாதனும் ஒரு கால்குலேட்டரை வைத்துக்கொண்டு வட்டி கணக்கு பார்த்து பார்த்து அலுத்துப் போய் விட்டனர். ரூபாய் 13,50,14 15 வருட தவணையில் 18% வட்டிக்கு மாதத்திற்கு எவ்வளவு ரூபாய் வருகிறது என்பதைதான் கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார்கள். மஞ்சுவிற்கு ஒரு தொகை வந்தால் சாமிநாதனுக்கு வேறொரு தொகை வருகிறது. விளைவு வாய் தகராறுதான் மிச்சம். 2, 3 நாட்களாக இரவில் படுக்கப் போகும் முன்பு இவர்களுக்கு இதே வேலையாகி விட்டதை உணர்ந்த சாமிநாதனின் அம்மா சிவகாமிக்கு மருமகள் மஞ்சு மீது எரிச்சல் வரவே, ஏண்டா சாமிநாதா, நீங்க வீடு வாங்கறதுக்குள்ள நாமெல்லாம் ஒரு வழியா ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். தினம் எனக்கு இந்த தலைவலி தாங்க முடியல. இந்த வயதான காலத்துல சிவகாமி இப்படி அழுத்துக் கொள்வதில் நியாயம் இருக்கத்தான் செய்யுது. சாமிநாதன் 50 வயதாகியும் இன்னும் ப்ரமோஷன் ஏதுமில்லாமல் சாதாரண அரசாங்க அதிகாரியாத்தான் இருக்கிறான். மஞ்சுவோ ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் கிளர்க். அவள் சம்பளம் மாதம் 3000 தாண்டாது. எப்படியோ தங்கள் மகன் கண்ணனை அதிக மார்க்குகள் வாங்கியதால் குறைந்த செலவிலேயே இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்த்து விட்டார்கள். ஒரே மகளான புவனாவும் +1 படித்துக் கொண்டிருக்கிறாள். கணவன் மனைவியின் மொத்த வருமானமே மாத செலவிற்கு சரியாகி விடுகிறது. கலர் கலர் பட்டு புடவைகளெல்லாம் மஞ்சுவின் கனவில்தான் வந்து போயின. ஏற்கனவே இருந்த சொந்த வீட்டையும் சாமிநாதனின் அப்பா அந்த காலத்தில் பட்ட கடன்களை அடைப்பதற்காக விற்றாகிவிட்டது. இப்போது திடீரென எப்படியாவது ஒரு சொந்த வீடு நமக்கு இருக்க வேண்டும் என்ற வெறியில் கிறுக்கு பிடித்தவன் போல் கடந்த ஒரு வருடமாக எல்லா வங்கிகள், நிதி நிறுவனங்கள் படியேறி இறங்கிய வண்ணம் இருந்தான் சாமிநாதன். இதையெல்லாம் பார்த்து சிவகாமியும் கடவுளை வேண்டாத நாளில்லை. அதில்லேம்மா, வீட்டோட விலை ரூபாய் 13,50,000 ஆகிறது. முதல்ல 3 லட்சம் கட்ட சொல்றா. பாக்கி தொகையை 15 வருட தவணையிலே திருப்பி செலுத்தணும். அதுக்கு வட்டியோட மாதம் மாதம் கிட்டத்தட்ட 15,000 போல் கட்டுறாப்புல வருது. கணக்கு பார்த்தா கடைசியிலே வீட்டோட விலையை விட டபுள் மடங்காயிருது. அந்த கம்பெனி மேனேஜர் வட்டியை குறைக்க முடியாதுங்கிறான். அதனால மண்டையை போட்டு குடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். உங்களை பார்த்து சிரிக்கிறதா அலறதான்னு தெரியல. ஏதோ 2 பேரும் சம்பாதிக்கிறேன். கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். இது போதாதா? முதல்ல 3 லட்சம் முன்பணமா கேட்கிறானே, அதுக்கு என்ன செய்ய போற? நாம யார்கிட்ட கேட்க முடியும்? நம்ம வீட்டுல இருக்கிற நகைகள் எல்லாம் கூட 1,50,000 லட்சத்துக்கு மேல் தேராது. இதுக்கு மேல அம்மாவை பேச விடாத சாமிநாதன், நான் என்னமோ எப்படியோ பணத்தை புரட்டிடுவேன். அதுக்கெல்லாம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. சரி இருக்கட்டும். மாசம் மாசம் 15,000 கட்டணுமே, அதுக்கு என்ன பண்ணுவே? நமக்கு தான் அட்வான்ஸ் கொடுத்த உடனேயே வீடு கொடுக்குறான்லே, அதை வாடகைக்கு விட்டா மாதம் 5,000 வருமே. சரி, பாக்கி 10,000 விடவில்லை சிவகாமி. அது அது எப்படியாவது கட்டத்தான் வேணும். உங்க 2 பேரோட சம்பளமே மொத்தம் 14,000 தாண்டாதேடா. அதுல 10,000 கொடுத்துட்டா மீதம் 4,000. அதுல வாடகை பணம் 2,000 போயிட்டா பாக்கி 2,000 தான். அதுல எப்படிடா நம்ம காலட்சேபம் பண்ண முடியும்? அதுவும் இப்ப இருக்கிற விலைவாசியில. அம்மாவிற்கு இவ்வளவு கணக்கெல்லாம் தெரிகிறதே என்ற ஆச்சரியத்தில் அசந்து போனான் சாமிநாதன். தொடர்ந்தாள் சிவகாமி. நமக்கு தான் ஏற்கனவே வீடு இருக்கேடா. ஏமா விளையாடுறியா? அதைத்தான் வித்து தொலைச்சிட்டோமே. அது இல்லை, இப்ப நாம இருக்கிற வீட்டை சொல்றியா? இது வாடகை வீடுதானே. அது இல்லேடா, ஆண்டவன் கொடுத்த வீடு. மஞ்சுவும் இந்த கிழத்திற்கு ஏதோ ஆகிவிட்டது என்று தன் மனதுக்குள் புலம்பிக் கொண்டாள். யாரும் பதில் பேசாமல் இருக்கவே, உன் உடம்பை சொல்றேன்டா. நம்ம உடம்பே நமக்கு வீடு மாதிரிதான். நம்மோட ஆன்மா எப்போதும் சந்தோஷமாய் இருக்கணும்னு தான் உடம்பு என்கின்ற வீட்டை ஆண்டவன் அந்த ஆன்மாவிற்கு கொடுத்திருக்கிறான். எவ்வளவு வருஷத்துக்கு நீ உடம்பை நல்லா ஆரோக்கியத்தோட பாதுகாப்பா வச்சிருக்கியோ அந்த அளவிற்கு ஆன்மா சந்தோஷமா குடியிருக்கும். அதை விட்டு விட்டு உன் சக்திக்கு மீறிய காரியங்களில் நீ இறங்கிண்டு உன்னோட கண்ட அபிலாஷைகளையும் நீ உன் உடம்பை ஆட்டி வச்சா நாளுக்கு நாள் உன் உடம்பு கெட ஆரம்பிச்சிடும். பின்னாடி அதை தேத்துறதுக்கு டாக்டருக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியிருக்கும். உன் மனசும் வேதனைப்படும். இதையெல்லாம் நமக்கு தேவையா? ஒரு மனுஷன் எந்த வீட்டுல வாழ்றாங்கிறது முக்கியம் இல்ல, அவன் எப்படி வாழ்றாங்கிறது தான் முக்கியம். நானும் பார்த்துக்கிட்டே தான் வரேன். வர வர நேரங்கெட்ட நேரத்துல வீட்டுக்கு வர, சரியாவும் சாப்பிட மாட்டேங்கிற, நாளுக்கு நாள் உடம்பு மெலிஞ்சுண்டு வர. போதும்மா உன் அட்வைஸ். வாழ்க்கைனா இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுத்தாத்தான் முடியும். போடா மடையா. சாந்தமும் லேக்கா சௌக்கியமும் லேது. தெரியுமா உனக்கு? பதிலேதும் பேசாமல் மஞ்சுவும் சுவாமிநாதனும் பெட்ரூமிற்குள் போய்விட்டனர்கள். மறுநாள் காலை வழக்கம் போல் பேரன் கண்ணனுக்கு டிஃபன் பாக்ஸில் தயிர் சாதம், ஊறுகாய், வடாம் எல்லாம் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் சிவகாமி. மஞ்சுவும் அப்போது மார்க்கெட்டுக்கு சென்றிருந்தாள்.
என்ன பாட்டி, ரெடியா? நான் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். கண்ணன் அருகில் வந்தான். டிஃபன் பாக்ஸை வாங்கிய கையோடு வேகமாக கிளம்பிய கண்ணனை, டே கண்ணா, கொஞ்சம் எனக்காக ஒரு நிமிஷம் ஒதுக்கு. நான் உன்கிட்டே ஒன்னும் சொல்லணும். என்ன சொல்லு? நீ இன்னும் ஒரு வருஷத்திலே கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆயிடுவே இல்லை. அதுக்கப்புறம் நீ அமெரிக்கா இல்லை ஆஸ்திரேலியான்னு எங்கேயாவது வெளிநாடு போய் மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்ப்பா. சரி, எதுக்கு இதெல்லாம் இப்ப சொல்ற? உன் அப்பா தனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு ஆசைப்படுறான்டா. அந்த காலத்திலே நம்ம வீடு பெரிய வீடு. அந்த சொந்த வீட்டில் சொகுசா செல்லமா வளர்ந்தவன். இப்ப குடும்ப நிலை மாறி போய் இந்த வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருக்கும். அவனோட நண்பர்கள் எல்லாம் வீடெல்லாம் கட்டி கிரக பிரவேசத்திற்கு அழைக்கிறாப்பெல்லாம். உன் அப்பா கூனி குறுகி போயிடுறான். இனிமேலும் இந்த வயசுல அவனால ஓடி ஆடி மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும்னு எனக்கு தோணல. இனிமே புவனா கல்யாணத்துக்கு வேற அவன் ஏதாச்சும் சேமிச்சாகணும். கண்ணனின் முகம் பரிதாபமாக மாறிக்கொண்டிருந்தது. உனக்கும் நாளைக்கு சம்மந்தம் பண்ண போறவங்க மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்காங்கன்னு கேட்பாங்க. இப்பெல்லாம் சொந்த வீடு இருந்தாதாண்டா ஸ்டேட்டஸ், கௌரவம் எல்லாம். மாசம் மாசம் வாடகை கொடுக்குற டென்ஷன் எல்லாம் இருக்காது. நீ சின்ன வயசு, அதான் இப்பவே சொல்றேன். பின்னாடி நீ எப்படியாவது சம்பாதிச்சு அப்பாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருடா பேராண்டி. நல்லா இருப்ப. எனக்கும் 75 வயசுதான் ஆயிடுச்சு. அந்த வீடெல்லாம் நான் பார்க்க கொடுத்து வச்சிருக்கோ என்னவோ. சரி, போயிட்டு வா என்றவள் முந்தானையால் கண்ணீரை துடைத்து கொண்டாள். குளித்துவிட்டு தலையை துவட்டி கொண்டே ஜன்னலுக்கு பின்னால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான் சாமிநாதன். கண்களும் குளிக்க ஆரம்பித்து விட்டன கண்ணீரில். இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்டை பதிவு பண்ணுங்க. ஓகே, அடுத்த காணொளியில சந்திக்கலாம். பாய்.